பிரைஸ் லார்ட். வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கட்டும், இல்லை தோல்வியாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை துக்கமாக இருக்கட்டும், எதுவுமே யாருக்குமே நிரந்தரமாய் சொந்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை எப்பவுமே ஒரே மனநிலையில் சந்தோஷமாய் லீட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. நம்ம பேராக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் யாருமே எந்த ஒரு பதவியிலையும் எந்த ஒரு புகழ்லையோ கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க போகிறதே கிடையாது. ஒருத்தருடைய புகழை வெல்வதற்கு இன்னொருத்தர் உருவாகிட்டே இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இதை புரிந்து கொள்ளாமல் நம்ம வெற்றி வரும்போது இந்த வெற்றி எனக்கு மட்டும் தான் சொந்தம், இது என்னால் தான் ஆச்சு அப்படின்ற பெருமிதத்தில் போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் தோல்வி வரும்போதும் சரி, இந்த தோல்வி எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி நம்ம துவண்டு போய் நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்படி இந்த காலங்கள் எப்படி சம்மர் சீசனுக்கு அப்புறம் ஒரு வின்டர் சீசன், ரெய்னி சீசன் மாறி மாறி வருதோ, அதே போல் இந்த பேரும் புகழும் பணமும் அந்தஸ்தும் ஆஸ்தியும் பதவியும் சந்தோஷமும் துக்கமும் இதுவும் நம்ம வாழ்க்கையில் சீசன்ஸை போல் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எதுவுமே யாருக்குமே நிரந்தரமாய் சொந்தமாய் இருக்க போகிறதே கிடையாது. இதை யோவான் ஸ்டானன் அப்படின்றவர் பைபிளில் ரொம்ப க்ளீனாக இதை உணர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு யோவான் ஸ்டானன், ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணவர். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வரப்போகிறாருன்னு சொல்லி அந்த விஷயத்தை அறிக்கை செய்து அவருக்கு வழியை உண்டு பண்ண பிறந்தவர் தான் யோவான் ஸ்டானன். அவர் இந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு பாவத்திலேருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக பரலோகத்தில் இடம் இருக்குது, ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக மாறணும்னு சொல்லி எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுத்த ஒருத்தர் தான் யோவான் ஸ்டானன். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்டானன் அவருக்கு வழியை உண்டு பண்ணது மட்டும் இல்லை, அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் இவர்தான் அந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரே அறிக்கை செய்து அவரே அதுக்கு சாட்சியாய் நான் சாட்சி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி போவாங்க. இந்த புரிதல் யோவான் ஸ்டானனுக்கு உண்டு. ஆனால் யோவான் ஸ்டானுடைய டிசைபிள்ஸ் இருக்கிறாங்களே, அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம மாஸ்டரை இவ்வளோ நாள் தேடி வந்த ஜனங்களால் அப்போ இயேசு வந்தப்புறம் அவர் தேடி போகிறாங்களே அப்படின்னு அவங்க மனசில் ஒரு வருத்தம் இருந்துச்சு. அப்போ அவங்க யோவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி எல்லாரும் அவங்க பின்னாடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது யோவான் ஸ்டானன் ரொம்ப க்ளீனாக ஒரு ஆன்சர் சொல்லுவார். யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ரொம்ப க்ளீனாக அவர் சொல்கிறாரு, அவர் தான் பெரியவர், அவரை காட்டிலும் பெரியவர் இங்கே யாருமே கிடையாது, நான் அவர்களோட ரொம்ப 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 சிறியவன். பரலோகத்தில், அதாவது கடவுளால் ஒருத்தருக்கு ஒரு காரியம் அனுமதிக்கப்படாமல் அவங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, அவர் அனுமதிக்காமல் எந்த ஒரு விஷயமும் அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படவும் முடியாதுன்றதை புரிந்து கொண்ட யோவான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரொம்ப க்ளீனாக சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது நமக்கே நிரந்தரமான சொந்தம் கிடையாது. பரலோகத்திலிருந்து கடவுளால் நமக்கு அனுமதிக்கப்படாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் வரவும் முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் யாராலையும் கொள்ளடிச்சிட்டு போகவும் முடியாது. நமக்கென்று நியமிக்கப்பட்டது நமக்கு மட்டும்தான். நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு பரிசுத்தமாய் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். Thank you and God bless you.